பேஷண்ட் இருக்காளாம் பேஷண்ட். என்ன இது எமர்ஜென்சி பேஷண்ட்னு சொல்லிட்டு பாக்ஸ் உள்ள வச்சிருக்கீங்க? முருகா எடு. எடுத்துறேன். சார் 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 சொல்லுங்க சார் சார் ப்ளீஸ் சார். என்ன குழந்தை சத்தம் கேட்கறது? சார் சார் குழந்தை பாருங்க சார். எங்கடி வந்தீங்க? வாட் மேன், இதான் பேஷண்ட். ஓண்டிய சீஸ் படுங்க. சார்வால் சார், அது சீஸ் இல்ல சீஸ். அதே படுங்க. சார் 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 ப்ளீஸ் சார், உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வேணா குத்துறேன் சார். Damn it! இந்த டிலக்ஸ் பார்ட்டிக்கு லஞ்சம் கொடுக்கிற எனக்கு என்னைக்குமே ஜாண்டிஸ் தான்டா முக்கியம். சார் 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 ஜஸ்டிஸ் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சீஸ் படுங்க. சார் சார் ப்ளீஸ் சார், ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க. என்னமோ உங்க டிபார்ட்மெண்ட்ல யாருமே லஞ்சம் வாங்காத மாதிரி பேசுறீங்க. இது யாரோட வண்டி தெரியுமா? யார் வண்டி? சார்வால் அம்பி வாயில இருந்து கண்ணு எடுத்தாருன்னா அம்பி பேச முடியும். எடுத்துருங்க. ஈஸ்வர் மூர்த்தி ஐயாவோட வண்டி சார். சார் எங்க ஓனர் சார். நான் வேணா அவருக்கு போன் போட்டு தரேன் சார். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு ஐயா. ஒரு ஓட்டு கூட உங்களுக்கு விழக்கூடாது. கண்டிப்பா விழாது பாரு. சரிங்க ஐயா. போலாமா? ஹலோ சொல்லுங்க மேடம். போன் ஐயா கிட்ட கொடுங்களேன். ஒரு நிமிஷம். யாருமா? மாமா ராஜன் பேசணுமா? அவன் எதுக்கு உனக்கு ஃபோன் பண்றான்? சொல்லியா? எலெக்ஷன் முடியட்டும், அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்துறேன். மாமா நம்ம ஆம்புலன்ஸ்ல தான் சரக்கு கொண்டு வரோன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதாம்மா எனக்கும் தெரியல. நம்ம கூடயே இருந்துகிட்டு யாரோ நமக்கு தெரியாம இங்க இருக்கிற தகவலை போட்டு கொடுக்கறாங்களோன்னு தோணுது மாமா. ஐயோ, நம்ம பொண்டாட்டி நம்மளை காட்டி கொடுத்துருவோம் போல இருக்கே. டேய் கதிரு. அப்பா, உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்லப்பா. ஏய், மறைக்காம சொல்றா. சத்தியமா இல்லப்பா. அப்பா, நம்ம கட்சி ஆளுங்க வெற்றி கொடியே இருக்காங்கல்ல, நம்ம கட்சி ஆளுங்க யாராவது சொல்லிருக்கலாம்லப்பா. எனக்கு தெரியலப்பா. எத்தனை போஸ்டர்? அண்ணே நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போகணுமா? நீங்க என்ன பண்ண போறீங்க? இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். கட்சி ஆபீஸ்ல நாங்க தங்கிக்கிறோம். நீங்க கிளம்புங்க. டேய், நீங்க கட்சி ஆபீஸ்ல இருக்கீங்க, நான் மட்டும் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறேன்? நான் இங்கே இருந்துறேன். அண்ணே கட்சி ஆபீஸ்ல கொசு கடிக்கும், நீங்க அங்க இருக்க முடியாதுனே. சொன்னா கேளுங்க, புரிஞ்சுக்கங்க. கொசு கடிக்கணும். நான் என்னடா அமெரிக்கால இருந்தா வந்திருக்கிறேன். எத்தனை காவமா போய் உட்காந்து போஸ்ட் ஒட்டிருக்கேன். எங்க அப்பனுக்கு என் பொண்டாட்டிக்கு நான் ஒட்ட மாட்டேனே. குர்றா அண்ணே சொன்னா கேளுங்க. ஏய், என் பொண்டாட்டிக்கு என் கையை இழுக்கறேன். நீ அண்ணே இதோட போதுண்ணே, விடுங்கண்ணே. நாங்க பாத்துக்கிறோம். அஞ்சலி. சரிங்க மாமா, நானும் சத்யாவும் கிளம்புறோம். ரொம்ப தேங்க்ஸ் மணி வந்ததுக்கு. சத்யா தம்பி, தேங்க்ஸ்டா. தவிர துளசி ஜெயிச்ச உடனே இதே ஏரியால ஒரு 6-7 மெக்கானிக் செட்டு உனக்கு திறந்துடும். செம்மையா இருக்கும். நோ ஜெயிச்சு வானா, அதே போதும், பாத்துக்கலாம். சூப்பரா தம்பி. சரி, நீங்க பாத்து கிளம்புங்க. பத்திரம். சரிங்க பாத்து பாத்து போலாமா? போலாம். சரி பாத்து. ஏய் சத்யா, பாத்து. ஏய் இப்படி. ஏய் விட்டு. சரிண்ணே. டேய், நான் சொன்னா அப்பா வந்து காசு பட்டுவாடா பண்றதுக்கு அனுப்பியிருக்காரா? காசு அனுப்பிச்சிருக்காரா? டே ஆமாடா, ஓட்டுக்கு காசு பட்டுவாடா பண்றதுக்கு அங்க அனுப்பியிருக்காரு. அதுவும் குட்டி யானையில. அது மட்டும் எல்லாருக்கும் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோ. ஏன் துளசி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், பாத்துக்கோ. ஓகே ஓனர், அம்மா கால் பண்ணாங்களா? சத்யா என்ன ஆச்சுன்னு தெரியலையே. வா சத்யா. என்னண்ணே ஆச்சு? ஒன்றும் இல்லை, எல்லாம் எங்கள் அப்பாவோட பழைய அரசியல் டெக்னிக் தான். என்ன மாமா? ஒன்றும் இல்லை அஞ்சலி, எங்கள் அப்பா மறுபடியும் ஒரு கருப்புக்குள்ளே விளைய ஆரம்பிச்சிட்டாரு. ஏரியாக்குள்ளே ஒரு பணத்தை இறக்க போகிறாரு. அதான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். இதை நான் யோசிச்சேன் மாமா. புதுசா மாமா வேற ஏதாவது பிளான் பண்ணிருப்பாரோன்னு யோசிச்சேன். பண்ணிட்டாரா?
இப்போ என்ன மாமா பண்றது? ஏதாவது ஒன்று பண்ணணும், என்ன பண்ணலாம்? மறுபடியும் கெட்டப் சேஞ்சா? சரி, வண்டியை திறந்து காட்டு. எதுக்கு மேடம்? ஏய், காட்டியா? பால் ஏத்திட்டு போறேன் மேடம். பால் வண்டி, ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி வண்டிங்கெல்லாம் மறிக்க கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குல்ல மேடம். Hey, rules பேசுறோம் நீ? What do you think? பால் வண்டி தான் மேன் மறைக்க கூடாது. இது பணம் வண்டி. Money. Just open the door. பணமா? என்ன பணம்? What? பணம்? நீ அவசரமா எடுத்துட்டு போற பணம் தரடா. வேணாம் மேடம். எங்க ஐயாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிரும் மேடம். ఎవరని అయ్యా సంపత్త దాదవ చూపించరా చూపించరా சார் ஒண்ணும் இல்ல சார், பால் தான் சார். పాలు ఓపెన్ చేయడా. ராக்ஸி, Yeah, ma'am. ஓபன். சார் சொன்னா கேளுங்க சார், வேணாம் சார், பால் தான் சார். Hey, shut up, man. Oh, இது milk box. Oh, this looks airy. Hey, milk in the box is the water, my man. I'll get you caught, bloody thief. Oh, it's very heavy, madam. This looks weird. Oh, what is this? தலைவரே தலைவரே, என்னய்யா? மக்கள் மத்தியில நமக்கு ஏகப்பட்ட கெட்ட பேர் தலைவரே. என்னய்யா சொல்ற? ஆமா தலைவரே, நம்ம கொடுக்க வச்சிருந்த சரக்கும் அவங்களுக்கு போய் சேரல, பணமும் சரியா டெலிவரி ஆகல. எனக்கு தெரிஞ்சு நான் விசாரிச்ச வரைக்கும் மக்கள் எல்லாரும் துளசிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்றாங்க. அது ஏன்னு ஒண்ணுமே புரியல தலைவரே. ஏதோ ஒரு பெரிய சதி திட்டத்தை உங்க புள்ள பார்த்திருக்காரு. எனக்கு புரிஞ்சிருச்சு, தெளிவா புரிஞ்சிருச்சு. மீனாட்சி, இது எல்லாத்துக்கும் காரணம் வெற்றியா தான் இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு அவன் மக்கள் கிட்ட வாக்குறுதி கொடுத்து நல்லவன்னு பேரெடுத்து அவன் பொண்டாட்டியே ஜெயிக்க வைக்க பார்க்கறான். அவன் அரசியலை எங்கிட்டயே காட்டுறான். என் அரசியல் என்னன்னு நானும் காட்டுறேன்.